நமது அனுதினமன்னா ஊழியங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் மெய்யான அன்பு. இன்றைய வேதாகம பகுதி ஓசியா 11:1-4 வரையுள்ள வசனங்கள். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவரென்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர்களைப் போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். குறிப்பு வசனம்: அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து. 2017 தடுப்பூசி போடப்படும் ஒரு குழந்தையை அதன் தந்தை அணைத்து தேற்றுவது போன்ற ஒரு காணொளி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது. செவிலியர் தடுப்பூசிகளை போட்ட பிறகு தந்தை தனது மகனை அவரது கன்னத்தில் அணைத்து நெருக்கமாக வைத்திருந்தார். குழந்தை சில நொடிகளில் அழுவதை நிறுத்தியது. அன்பான பெற்றோரின் கனிவான கவனிப்பை காட்டிலும் உறுதியளிக்கும் விஷயம் வேறு எதுவும் இல்லை. வேதாகமத்தில் தேவனை தன் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கக்கூடிய பெற்றோராய் சித்தரிக்கும் விளக்கங்கள் இடம்பெற்றுள்ளது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியான ஓசியா பிளவுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தின் காலத்தில் வடக்கு ராஜ்யத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு உரைப்பதற்காக ஒரு நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனுடனான உறவுக்கு திரும்பும்படி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஓசியா இஸ்ரவேலர்களுக்கு, இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன் என்றும் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்தேன் என்றும் குறிப்பிடுகிறார். தேவனுடைய அன்பான கவனிப்பை பற்றிய இதே உறுதியளிக்கும் வாக்குறுதி நமக்கும் உண்மையாக இருக்கிறது. நம்முடைய வேதனை மற்றும் பாடுகளின் நிமித்தம் அவருடைய அன்பை நிராகரித்து பின்னர் அவருடைய மென்மையான அரவணைப்பை நாடினாலும் அவர் நம்மை அவருடைய பிள்ளை என்று அழைக்கிறார். மேலும் அவரது ஆறுதலின் கரங்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள எப்போதும் திறந்திருக்கிறது. அக்கறையுள்ள தகப்பனாக தேவனுடைய அன்பை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள்? இன்று என்ன கவலைகளை நீங்கள் அவரிடம் கொண்டு வரலாம்? பரலோக தகப்பனே, நீர் என்னை உம்முடைய பிள்ளை என்று அழைத்ததற்கும் நான் உம்மண்டை வந்தபோதெல்லாம் மென்மையான அரவணைப்பை அளித்ததற்காகவும் உமக்கு நன்றி.